கொஞ்சம் பஸ் மூவ் பண்ணுங்க. வாங்க, மூவ் பண்ணாதான் நவுவாங்க. ஓட்டுநர் கொஞ்சம் வண்டியை மூவ் பண்ணுங்க. கொஞ்சம் பஸ் மூவ் பண்ணுங்க. வாங்க, மூவ் பண்ணாதான் நவுவாங்க. ஓட்டுநர் கொஞ்சம் வண்டியை மூவ் பண்ணுங்க. சென்னை பல்லவன் இல்லத்தில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 88 புதிய தாழ்தள பேருந்துகள் உள்ளிட்ட 100 பேருந்துகளுக்கான சேவை தொடங்கப்பட்டு இருக்கிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறார். மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 88 புதிய தாழ்தள பேருந்துகள் உள்ளிட்ட 100 பேருந்துகளின் சேவை தொடங்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், விவரங்களை பதிவு செய்யுங்க. விரிவாக்கம் செய்யப்பட்ட சென்னை மாநகருக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுடைய தேவைக்கு ஏற்ப புதிய பேருந்து வழித்தடங்களை உருவாக்குவதிலும் அதே நேரத்தில் புதிய பேருந்துகளை இயக்குவதிலும் போக்குவரத்து கழகம் தொடர்ந்து முனைப்பாக செயல்பட்டு வருகிறது. அதன்படி தற்போது 100 புதிய பேருந்துகளை சேவையை சென்னை போக்குவரத்து கழகத்தில் இருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். மொத்தமாக ஏற்கனவே சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய வழித்தடங்களில் ஏராளமான வகையான பேருந்துகள் இயங்கி வருகின்றன. அதிலும் தற்போது தாழ்தள பேருந்துகள் பொதுமக்களுடைய தேவைக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால புதியதாக 88 தாழ்தள பேருந்துகளும் அதே நேரத்தில் 12 புதுப்பிக்கப்பட்ட பழைய பேருந்துகள் என மொத்தம் 100 பேருந்துகள் கொண்ட பேருந்துகள் சேவைகள் என்பது இன்றைய தினம் சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பல்லவன் இல்லம் பணிமனையில் இருந்து இந்த பேருந்துகள் அனைத்தும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த புதிதாக இயக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பேருந்துகள்ல பல்வேறு சேவைகள் உள்ளடக்க இருக்கின்றன. பயணிகள் பேருந்தில் எளிதாக ஏறவும் இறங்கவும் உதவும் வகையில இந்த புதிய தாழ்தள பேருந்துகள் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பேருந்துகளையும் 35 இருக்கைகளுடன் 75 பயணியர் மொத்தமாக பயணிக்கக்கூடிய வகையில இந்த தாழ்தள பேருந்துகள் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. BS6 என்ஜின் கொண்ட இந்த தாழ்தள பேருந்துகளானது சென்னை மாநகராட்சி உட்பட்ட சாலைகள்ல மேடுபள்ளங்களை சென்றாலும் கூட பயணிகளுக்கு பெரிதான அதிர்வுகளை ஏற்படுத்தாத வகையில எலக்ட்ரானிக் மெத்தட் ஷாக் அப்சர்வர் கொண்ட வகையில வடிவமைக்கப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வழித்தடங்கள்ல குறிப்பாக தீநகர் டு திருப்போரூர், பாரிமனை டு கோவளம், கிளாம்பாக்கம் டு கோயம்பேடு, தாம்பரம் டு ஆவடி, தாம்பரம் டு மாமல்லபுரம் உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்கள்ல பொதுமக்களுக்கு தேவையான பேருந்து சேவையை இந்த புதிய பேருந்துகள் கொண்டு வழங்குவதற்கு பேருந்து போக்குவரத்து கழகம் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கடந்த 6 ஆண்டுகள்ல புதிய தாழ்தள பேருந்து சேவைகள் என்பது மாநகர போக்குவரத்து கழகத்தில் துவங்கப்படாமல் இருந்த சூழல்ல தான் தற்போது இந்த 100 பேருந்து சேவைகள் என்பது கூடுதலாக தொடங்கி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையை பொறுத்தவரையில் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தினசரி பயன்பாட்டிற்கு ஏற்பவாறு தாழ்தள பேருந்துகள் குறைந்தபட்சம் 350 பேருந்துகளாவது இயக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் அறிவிப்பு இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல்ல தான் புதிதாக தாழ்தள பேருந்துகள் சேவையை உருவாக்குவதற்கான பணிகளை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தொடர்ந்து திட்டமிட்டு தொடங்கி நடைபெற்று வந்திருந்த சூழலில் தற்போது 100 பேருந்துகள் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் கீழ் அனைத்து வழித்தடங்களில் இயங்குவதற்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் வந்து பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் ஏராளமான போக்குவரத்து கழக நிர்வாகிகளும் அதே நேரத்தில் சங்க உறுப்பினர்களும் போக்குவரத்து கழக சங்க உறுப்பினர்களும் பங்கேற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பேருந்து சேவைகள் இன்றைய தினம் தொடங்கி தொடர்ச்சியாக அனைத்து வழித்தடங்கள்ல பொதுமக்கள் பீக் அவர் எண்ணக்கூடிய சொல்லக்கூடிய நேரங்களில் அதிகமான பேருந்துகள் இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டமாக மேலும் சில புதிய தாழ்தள பேருந்துகளையும் அதே நேரத்தில் அனைத்து குறிப்பிட்ட தேவை இருக்கக்கூடிய வழித்தடங்களை கண்டறிந்து அங்கெல்லாம் இயக்குவதற்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் திட்டமிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.